பொதுவா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம யாரையாவது பார்த்தோம்னா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்போம். ஆனா இந்த நாயகனை பார்த்து யாருமே அப்படி கேட்க முடியாது. ஏன்னா தமிழக மக்களின் மனதில் குடியிருந்த கோவில் அவர். புராண ராமச்சந்திரனோ மன்னனா இருந்து நாடோடி ஆனான். ஆனால் நம் எம்ஜி ராமச்சந்திரனோ நாடோடியா இருந்து மன்னாதி மன்னனானான். அன்பாக பழகி பிறரின் கவலையை மறக்க செய்த நல்ல கலைஞன், அதைவிட நல்ல மனிதன். குடியிருந்த கோவில் படத்திலிருந்து வாலி அவர்கள் இயற்றி MSV அவர்களின் இசையில் வெளிவந்த என்னை தெரியுமா என்ற பாடலை பாட வருகிறார் உங்கள் தியாகு. என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, ஆஹா ரசிகன், ஆஹா ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம், வாழ்வு சோலையாக்கலாம். இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள. அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம். இசையிலே மிதக்கலாம், எதையுமே மறக்கலாம். இசையிலே மிதக்கலாம், எதையுமே மறக்கலாம். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, ஆஹா ரசிகன், ஆஹா ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். கண்டேனே, அதை சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. ஒரு சிலையை கண்டேனே, அதை சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. வானிலே ஒரு நிலா, நேரிலே இரு நிலா, காதல் அமுதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருகு, அவள் அருகில் வந்து பழகு நான் மெழுகை போல உருகு. இது பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே, கொடுத்ததை நினைக்கலாம், கொடுத்தவள் மறக்கலாம். கொடுத்ததை